எல்லோருக்கும் வணக்கம். லூக்கா 13:34-35 வாசிக்கிறேன். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டிச் சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டிச் சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வருமளவும் என்னை காணாதிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்கள், எருசலேம் மேலே கர்த்தர் எவ்வளவு அன்புள்ளவராக இருந்தால் இந்த காரியங்களை சொல்லியிருப்பார். பாருங்கள் என்ன சொல்கிறாரு. தீர்க்கதரிசிகளை கர்த்தர் அனுப்புகிறானா, ஆனால் எல்லா தீர்க்கதரிசிகளையும் இவங்க துன்புறுத்துகிறாங்க, இல்லைனா கொலை செய்கிறாங்க. இந்த மாதிரி காரியங்கள் பழைய ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன் கர்த்தர் அவங்க அனுப்புகிறாரு? ஜனங்களை தீர்க்கதரிசிகளை கொண்டு தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். ஜனங்களை சரியான பாதையில் நடத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தரை விட்டு தூரமாக விலகி இருக்கிற அந்த மக்களை எச்சரிக்க விரும்புகிறார். மீண்டும் ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்கள், இதனால தான் தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறாரு. ஆனால் இந்த ஜனங்கள் பாருங்கள், முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் தீர்க்கதரிசிகளை கொல்றாங்க, தீர்க்கதரிசிகளை கல்லெறிகிறாங்க, அவங்கள துன்பப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. புதிய ஏற்பாட்டில் கூட பார்த்திங்கன்னா யோவான் ஸ்நானகனை தலையை சீவி விட்டுறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இயேசுவும் இன்னும் கொஞ்ச நாளில் என்ன பண்ண போகிறாரு? சிலுவையில் அடிக்கப்பட போகிறார், மரிக்க போகிறார், அவர் கொல்லப்பட போகிறார். இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்க போகுது. அதனால் சொல்கிறாரு, எருசலேமே எருசலேமே, இடத்தில் அனுப்புகிற தீர்க்கதரிசிகள் எல்லாத்தையும் இங்கே கொலை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பாருங்கள், இயேசு இஸ்ரவேல் மக்களை காக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக அந்த மக்கள் மீது கொண்ட அன்பினாலே அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று நினைத்தார், யோசித்தார். அதற்காக பிரசங்கம் பண்ணார், அற்புதங்களை செஞ்சார், போதித்தார், எச்சரிக்கை செய்தார். ஆனால் இதெல்லாம் அவங்க கண்டுக்கவே இல்லை, இதை ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், இயேசு எருசலேமின் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருந்தால் அந்த மாதிரி சொல்லுவார். பாருங்கள், எப்படி ஒரு வார்த்தை சொல்கிறாரு. கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன். பாருங்கள், வெளியே டேஞ்சர், வெளியே ஒரு ப்ரொடெக்ஷனும் இல்லை, எல்லாமே டேஞ்சராக இருக்குது, எல்லாமே ஒரு கைமீறி போன பிரச்சனைகளால் சூழ்ந்துருக்குது. அதனால் அந்த குஞ்சுகளை என்ன பண்ணுறாங்க, அந்த கோழி என்ன பண்ணுது, தன்னுடைய சிறகுகளின் கீழே பாதுகாத்து கொள்ளுது. பாருங்கள், அந்த மாதிரி என்ன சொல்கிறாரு, வெளியே பிரச்சனைகள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. இரட்சகர் இயேசு தேவை, இந்த எருசலேமுக்கு, இஸ்ரவேலுக்கு இயேசு தேவை அப்படிங்கிறத இவருக்கு தெரியுது. ஆனால் அந்த எருசலேமுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், யோவான் 1:11 அப்படி இருக்குது. அந்த சொந்த ஜனங்களே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு இருக்குது. அவர் தனக்கு சொந்தமானதிலே வந்தார், ஆனால் அவங்களோ இவங்களை ஏற்றுக்கொள்ளலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குது. பாருங்கள், இதனால் பல கஷ்டங்களை எருசலேம் அனுபவிக்க போகிறது. அதை சொல்கிறாரு. அவர்களுக்கு இயேசு இல்லாமல் ரட்சிப்பு இல்லை, இயேசு இல்லாமல் பாதுகாப்பு இல்லை, இயேசு இல்லைன்னா அவர்களுக்கு அழிவு தான் மிஞ்சும். இது அவருக்கு தெரியுது. பாருங்கள், ஆனால் அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை இயேசுவை. கிபி 70ஆம் ஆண்டில் எருசலேம் ரோமாபுரியாரால் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. பாருங்கள், இது வரலாறு. இந்த மாதிரி காரியங்கள்லாம் அப்போ நடந்துச்சு. அதுக்கு பிறகு சொல்கிறாரு. பாருங்கள், கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லும் வரும் காலம் வரைக்கும் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், இப்போவே நான் அங்கே வந்தால் சில காரியங்களை நான் பேசலாம், சில காரியங்களை சொல்லலாம், எருசலேமில் மக்கள் ரட்சிக்கப்படலாம், நிறைய காரியங்கள் நடக்கலாம். ஆனால் இப்போ கால சூழ்நிலைகளும் அதுக்கான டைம் நமக்கு அமையலை. ஆனால் நீங்களும் என்னை ஏற்றுக்கொள்கிறதுக்கு மனதாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதனால் அந்த நாள் வரும் வரைக்கும் என்னை காண மாட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், இப்போதும் பாருங்கள், இப்போவும் இயேசு இப்படி தான் சொல்கிறாரு. இயேசுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் நமக்கு நித்திய சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, பாதுகாப்பு உண்டு. ஆனால் அவரை ரிஜெக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், அது அழிவு தான் மிஞ்சும். பாருங்கள், அது சமாதானம் இல்லாத வாழ்க்கை, சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை, இதுதான் மிஞ்சும். பாருங்கள், இது எருசலேமுக்கு மட்டும் இல்லை, எல்லா மக்களுக்கும் அப்படி தான்.
எல்லா மக்களுக்கும் அப்படி தான் பாருங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் சந்தோஷமும் சமாதானமும் நித்திய வாழ்வும் நமக்கு உண்டு. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு அப்படிப்பட்ட மேன்மையான வாழ்க்கை கிடைக்காம போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பாருங்கள். இப்பொழுதும் நம்ம கண்களை மூடி நம்ம கர்த்தரிடத்தில் ஜெபிப்போம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பிதாவாகிய தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம் ஆண்டவரே. இந்த இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட அவருடைய இருதயங்களில் நீர் ஆண்டவரை பேசுகிற அப்படின்னா நமக்கு ஸ்தோத்திரம். எல்லா மக்களையும் நீர் நேசிக்கிறீர். கோழி தன் குஞ்சுகளை ஆண்டவரை சேர்த்துக்கொள்ளும் வண்ணமாக கர்த்தாவே நீர் எல்லோரையும் நேசிக்கிறீர் கர்த்தாவே. அவர்களை பாதுகாக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும், அவர்களை பலப்படுத்த வேண்டும், சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நீர் நினைக்கிறீர். அப்படி ஆண்டவரை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் கர்த்தாவே. யாருமே ஆண்டவர் உண்மை ரிஜெக்ட் பண்ணாதபடிக்கு தேவரே அவர்களுடைய இருதயம் திறக்கப்படட்டும் கர்த்தாவே. அவர்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். நீரே மெய்யான தேவன் என்பதை கண்டுகொள்ளட்டும் கர்த்தாவே. எல்லோருக்கும் ரட்சிப்பு உண்டாகட்டும் கர்த்தாவே. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும் எல்லா மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.